மக்களே வணக்கம், காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆண்டவனோட அனுக்கிரகத்தால எல்லாருமே நல்லா இருப்போம். கடவுளை நம்புங்க. கடவுள் இல்லாம நம்ம யாருமே கிடையாது மக்களே. பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சாதாரண ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் டு எஸ்எஸ் பிரியாணி ஹோட்டலோட ஓனர்லாம் கிடையாதுங்க. எஸ்எஸ் பிரியாணி ஹோட்டல்னு ஒன்று சின்னதாக எங்கள் ஊர்லேயே ஆரம்பிக்கிறேங்க. ஏதோ உங்களோட ஆசீர்வாதம் ப்ளஸ் கடவுளோட ஆசீர்வாதம், என்னோட முயற்சி, ஸ்விக்கியோட ஒத்துழைப்பு. ஸ்விக்கி அந்த அளவுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது. 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். ஏன்னா கடைக்கே 2 லட்ச ரூபா செலவாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு குடும்ப பிரச்சனைகளை பார்த்துட்டு வீடு பிரச்சனை எல்லாமே எல்லாமே இந்த ஸ்விக்கி ஓட்டு தான் என் பண்ணேன். எல்லாமே இந்த ஸ்விக்கி தான் என்னை டெவலப் பண்ணி கொண்டாந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பல கஷ்டங்கள், சிரமங்கள், இன்னல்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சின்னதாக ஒரு விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பிச்சோம். நானும் ஒய்ஃபும் பேசிட்டு இருந்தோம். நம்ம கோயம்புத்தூரில் சென்னை பிரியாணி மாதிரி ஒரு பாஸ்மதி அரிசி வச்சு சும்மா தரமான பிரியாணி குறைஞ்ச விலையில கொடுக்கணும் அப்படின்னு நானும் என் ஒய்ஃபும் விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இருந்தது. அது இன்னைக்கு உண்மையாகவே உண்மையா நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் நடந்துருச்சு. இது எப்போ ஆரம்பிக்கிறோம்னா என்னோட பெரிய பொண்ணோட பர்த்டே August 9 அந்த அன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணுறோம். கடை ஓப்பன் பண்ணுறதையும் ஒரு வீடியோவாக போட்டு விட்றேன். என்னடா வீடியோ போடுறேன்ற ஆனால் ஒரு வீடியோ கூட உருப்படியாக போட்ட மாதிரி தெரிலன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு ப்ரோ கேமரா வாங்கினா கூட ஒரு 6000 ரூபா செலவு பண்ணுறதா இருக்குது. அதனால தான் அந்த கேமரா கூட வாங்காமல் இந்த மொபைல்லையே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கலாம், கடவுளோட அனுக்கிரகம் இருந்துச்சுனாக்கா ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ப்ரோ கேமரா வாங்கிடலாம். கஷ்டப்பட்டு முக்கி தக்கி இந்த ஒரு என்னது இது இந்த மைக் ஒன்று வாங்கினேன். இதுவே 450 ரூபா ஆகி போச்சுங்க. ஆமாம், அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுவே 450 ரூபா. அது ஒரு பெரிய செலவாகி போச்சு. சரி பார்க்கலாம், எது நடந்தாலும் நல்லது தான் நடக்கும். எப்படியோ கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. என்னடா வீடு வேற போயிடுச்சேன்னு யோசிச்சுக்கிற நேரத்தில் கடை ஒன்று வருது. இதை வச்சு அடுத்தடுத்து என்ன மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காண்டி டெலிவரி பார்ட்னர் வேலையை மட்டும் விட்டுருவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அது நான் விடவே மாட்டேன். ஹோட்டல் ஒரு சைடு போயிட்டுருக்கோம், அதுக்கு ஆளுங்களை தான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஹோட்டல் ஒரு சைடு ரன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதே சமயம் வீட்டில் பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன், நீ ஹோட்டல் பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஸ்விக்கி ஓட்டுற வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் 25 வகுப்புல ஆரம்பிக்கணும்னா 26ல் இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒன்று ஆரம்பிக்கணும். அதுக்கு ஆண்டவனோட அனுகிரகம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஏன்னா ஆண்டவன் அந்த அளவுக்கு என்னை கைவிட்டதும் இல்லை. நம்ம யாருக்கு கெடுதலும் செஞ்சது கிடையாது, நல்லது செஞ்ச பழகியாச்சு. அதனால நம்மளை யாரும் சோதிக்க மாட்டான் ஆண்டவன். அப்படியே சோதிச்சாலும் பழனி முருகன் தானே, பார்த்துக்கலாம். நம்மால் தான், எங்கள் அண்ணன் தான், அவன் எதனாலும் பார்த்துக்குவான், சோதிப்பான், அப்புறம் நல்லது செய்வான். அதனால பிரச்சனை இல்லை. எப்படியும் இது சக்ஸஸ் ஆகிடும். இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸுக்கு அடுத்த கட்டமாக ஓட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்னும் ஒரு 6 மாதம் அந்த பிஸ்னஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி உங்களுக்கு கடை ஓப்பனிங்க்கு நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். குறிப்பாக நேரத்தில் ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது கடவுள்லாம் இல்லைங்க, கடவுளுக்கு நான் ஆயுசுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அது என்னோட பிறப்பு. அதாவது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்னை இந்த மண்ணில் பூமியில் வாழ வைக்கிறதுக்காக அவருக்கு நான் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் தொழில் ரீதியாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது எங்கள் அண்ணன் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அண்ணனுக்கு தான். ஏன்னா அண்ணனோட மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் தான் நான் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம். அவரோட வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு பதிலாக எஸ்எஸ் பிரியாணின்னு வச்சேன். அவர் எப்படி எங்களோட தாத்தாவோட பேர், அவரோட அப்பா பேர் இன்ஷியலையும் வச்சாரோ அதை காப்பி பண்ணி தான் நான் எங்கள் அப்பாவோட இன்ஷியலையும் என்னோட இன்ஷியலையும் வச்சுருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதாவது மனுஷன் வேற லெவலுங்க. அந்த மாதிரி மனுஷன்லாம் கிரேட்டுங்க. என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு உதவுற தன்மையாகட்டும், எந்த பிஸ்னஸ் தன்னோட தொழில் டிப்ஸ் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு பாருங்க, அப்பா
நான் கற்றுத்தரேன், நீங்கள் வாங்குறா வந்து தொழிலை பண்ணுங்கடா, என் கிச்சன் ஓப்பனில் தானே இருக்கும், நீ உள்ளே போய் நேராக போய் தொழிலை கற்றுக்கடா அப்படின்னு சொல்கிற மனுஷன். அதனால் வந்து அவர் வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் என்னோட பிரியாணி கடை ஆசான் குரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் அவர் வீடியோஸ் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். 5 வயசுல அம்மா இல்லை, 5ஆம் வகுப்பு படிக்க முடியல, ஒரு ஸ்லேட் இல்லை, அதனால படிக்க முடியல. கஷ்டப்பட்டு தள்ளு வண்டியில பிரியாணி, அதுவும் பாஸ்மதின்ற ஒரு அரிசியை தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அந்த மனுஷன் தான். 5ஆம் கிளாஸ் தாண்டாத ஒரு மனுஷன் தான் வந்து பாஸ்மதியை உருவாக்கி விட்டுருக்காரு தமிழ்நாட்டில். அதனால இவரெல்லாம் வந்து வேற லெவலுங்க. அதனாலதான் நான் உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழிபாரு, சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட